இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 31வது அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இந்த காலை வேளையிலே அவருக்கு பயப்படுகிறவர்களாகிய நமக்கும் அவரை நம்புகிறவர்களாகிய நமக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதான நன்மையாயிருக்கிறது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், எனக்கு இந்த நன்மை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அது மிகவும் பெரிதா இருக்கிறது. அதை நான் உனக்காக ஏற்ற வேளையிலே நான் அதை செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் செய்கிற நன்மை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது இந்த உலகத்துல ஒருவராலும் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, அவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது இந்த 31வது அதிகாரத்திலே அநேக புலம்பல்களை ஆண்டவரை நோக்கி சொன்னாலும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதீங்கப்பா, எனக்கு சகாயம் செய்ய தீவிரித்திருங்கப்பா, என்னுடைய காரியங்கள் நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் அப்பா, நானோ கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி 14வது வசனத்துல சொல்றாரு. இப்படி என்னுடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உடைய முகத்தை ஊழியக்காரனாகி என் மேல பிரகாசிக்க பண்ணும், உடைய கிருபையினால் என்னை ரட்சியும் என்று சொல்லி அவர் அநேக விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்துல வைத்தாலும் அவருக்கு ஒன்று மாத்திரம் நல்லா தெரிந்திருந்தது, என் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது, அந்த நன்மையை அவர் குறித்த வேளையிலே எனக்காக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதா ஆண்டவரே, அந்த பெரிதான நன்மை எனக்கு இந்த நாளிலே விளங்க பண்ணுங்கப்பா என்று நாமும் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அதை விளங்க பண்ணுவா. தாவீதுக்கு விளங்க பண்ணினார் அல்லவா? 21 சொல்லுகிறா, கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை துதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அவருக்கு விளங்க பண்ணினார். தாவீதுக்கு பெரிதான நன்மையை விளங்க பண்ணினவர் இந்த காலை வேளையிலே நமக்கும் அந்த நன்மையை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அவரை நம்புவோம், அவர் மேல நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துவோம். அவர் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இங்கே பார்க்கும்போது அந்த நன்மை பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுறவர்களுக்கும் அவரை நம்புறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை யோசேப்புக்கு பெரிதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் போது, யோசேப்பு ஒரு நல்ல ஒரு பிரியமுள்ள ஒரு குமாரனாய் யாக்கோபுக்கு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள் என்றால், அவருடைய சகோதரர்கள் செய்கிற தப்பு எல்லாம் அவன் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்துல போய் சொல்லி கொடுப்பாராம். பாருங்க, அவர்களோடு இருந்துதான் எல்லாம் செய்வார், ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருப்பார். ஆனா அவருடைய 17வது வயதிலே அவங்க அண்ணமாரோடே இருந்து கொண்டு அவங்க அண்ணமார் செய்கிற தவறுகள் துன்மார்க்கங்கள் இதையெல்லாம் சொல்லி வருகிறவராயிருக்கிறார் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தன் தகப்பனிடத்துல. அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த துன்மார்க்கத்திலே இவர் ஈடுபடுகிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய், ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதனாய், ஒரு வாலிப பிள்ளையாய் யோசேப்பு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இப்படி ஆண்டவருக்கு பயப்பட்டு அவரை நம்புகிற ஒரு வாலிப பிள்ளையாய் இருந்து அப்படியே இருந்தபடியினால அவருடைய வாழ்வில அநேக இக்கட்டுகள் வந்தது. உண்மையாய் நடந்தபடியினாலே, ஆண்டவர் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்தபடியினாலே சகோதரர்கள் பகைத்தார்கள். அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் அவனுடைய வாழ்வில வந்தது. அடிமையாக விற்கப்படுகிற சூழ்நிலைமைகள், அங்கேயும் சமாதானம் இல்லாமல் சிறைச்சாலையில அனுப்பப்படுகிற ஒரு வேதனையான பாடுகளுக்குள்ளாய் அவன் கடந்து சென்றான். ஆனா ஒரு நாளிலே கர்த்தர் அவனுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை அவனுடைய வாழ்வில் விளங்க பண்ணின போது
அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிதான உயர்வை அவர் பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 50வது அதிகாரத்திலே தன் சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்லும் போது, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அது எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று அவர் சொல்கிறதை பார்க்க அன்பானவர்களே. ஏன்னா அவரை நம்புகிறவர்களுக்கும் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணின நன்மை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த நன்மையை யோசேப்புக்கு பெரிதாக விளங்க பண்ணின தெய்வம் இந்த காலைவெளியிலே நமக்கும் விளங்க பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு பயப்படணும், அவரை நம்பணும். பிரியமானவர்களே, எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்காக செய்ய வல்லமையுள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். அவர் எனக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த வல்லமையான காரியங்கள், நன்மையான காரியங்கள் மிகவும் பெரிதா இருக்கிறது. அதை அவர் எனக்கு நிச்சயம் செய்வார், என்னை அவர் கைவிட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி அவரை நாம் முழுவதுமாய் சார்ந்து நம்பி இருக்கும் போது இந்த காலை வேளையில அவர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அங்கே நேற்றைய தினத்துல நம்ம பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். தெபோராளை எழுப்பினார், பாராக்கை எழுப்பினார். 2 பேரையும் எழுப்பி அங்கே சிசராவை அங்கே முறியடிக்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் முறியடித்த போது நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை இட்டு மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவருக்காக பாடல்களை பாடி மகிமைப்படுத்தினார்கள். இந்த காலை வேளையிலே நமக்காகவும் ஆண்டவர் செய்கிற அந்த நன்மைகளை குறித்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி மகிழும் போது ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளிலே ஒரு நன்மையை நமக்கு செய்வார். அந்த நன்மை நிமித்தம் அவரை நாம் ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, தெபோராளும் பாராக்கும் அவர்கள் எழும்பி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின. விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து அவர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். சொல்றார், அவங்க பாடும்போது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் என்று அவர்கள் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கும் இத்தகையதான நன்மைகளை செய்வார். அந்த சிசரா யாபினோடு யார் யுத்தம் பண்ணினார் என்ற வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின என்று வேதம் சொல்லுவோம். தெபோராள் யுத்தம் பண்ணவில்லை, பாராக் யுத்தம் பண்ணவில்லை. ஆண்டவர் நட்சத்திரங்களை எழுப்பி வானங்களிலே அவர்களுக்காக யுத்தம் செய்ய எழுந்தருளினார், ஜெயத்தை கொடுத்தார், நன்மையான காரியங்களை காணும்படி செய்தார். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் அத்தகையான நன்மையான காரியங்களை நாம் காணும்படி செய்வார். தெபோராளுக்கு செய்தார் அல்லவா, பாராக்குக்கு செய்தார் அல்லவா, தாவீதுக்கு செய்தார் அல்லவா, யோசேப்புக்கு செய்தார் அல்லவா, இன்று நமக்கும் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிதான நன்மைகளை நமக்கு விளங்க பண்ணுவார்.